ஹலோ கைஸ், நீங்கள் இப்போது காலேஜுக்கு போகிறீங்க, இல்லைனா டக்குன்னு நீங்கள் வெளியே எங்கேயா போகணும். ஆனால் க்ளோவாக இருக்கணும், ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஓவர் மேக்கப் எல்லாம் இல்லாமல் க்ளோ அப்படி இருக்குன்னா ஒரு 3 to 4 ஐட்டம்ஸ் வச்சு நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி தரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் முடிச்சுடுங்க. மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டாக போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா ஒரு காம்பேக்ட் பவுடர் இது யூஸ் பண்ணி மேபி நீங்கள் பவுடர் போடலாம்னு நினைப்பீங்க. பட் பவுடரை விட காம்பேக்ட் பவுடர் போடும்போது கொஞ்சம் கூட கவரேஜ் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலான்னா நீங்கள் ரொம்ப ஓவராக மேக்கப் போடும்போது லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நார்மல் மேக்கப் ஒன்றும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கின் கேர் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு இதை எடுத்துகிட்டு நல்லா இது ஆகுறது மாதிரி உங்கள் ஸ்கின்னில் நல்லா இது ஆகுறது மாதிரி ஃபுல் ப்ளேஸ்லையும் கவரேஜ் கொடுங்க. இது கொடுக்கும்போது கொஞ்சம் உங்களோட ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டர் காட்டும். அதுக்கப்புறமா நம்மளோட ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் ஐப்ரோ போடுறது மாதிரியும் தெரியக்கூடாது, அதே நேரம் அந்த லுக்கும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி லைட்டாக நீங்கள் டச்சப் மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு மஸ்காரா சிம்பிளாக ஒரு மஸ்காரா எடுத்து அது உங்கள் அதில் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா சட்டிலாக ஒரு லிப்ஸ்டிக், அதாவது நீங்கள் மேட் லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் ஓகே, இல்லைனா லிக்விட் லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் ஓகே. உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான லிப்ஸ்டிக். போதும், இவ்வளோமே போதும். இவ்வளோ நீங்கள் போட்டாலே உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக காட்டும். மேக்கப் போட்டு இது ஆகண்டா, ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.